ஹாய் ஆல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லேண்டோட லீகல் ஹையர்ஸ். இப்போ லீகல் ஹையர் இல்லைன்னா தமிழில் வந்து வாரிசு சான்றிதழ்னு சொல்லலாம். வாரிசு சான்றிதழ் அப்படின்னா வந்து ஒரு லேண்டோட ஓனர் ஒருத்தர் இருக்கார். அவர் சப்போஸ் இறந்துட்டார் அப்படின்னா, அவங்களோட பசங்களுக்கு, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லேண்டு வந்து போகும். ஸோ அவங்க தான் அதுக்கான உரிமை இருக்கிறவங்க. ஸோ இதை கவர்மெண்டில் அப்ளை பண்ணி நம்ம வாரிசு சான்றிதழ் வாங்கிக்கலாம். தென் நீங்கள் லேண்டு சேல் பண்ணலனாலும் இந்த லீகல் ஹையர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்க போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, யார்கிட்ட நீங்கள் லேண்டு வாங்க போகிறீங்களோ அவங்களுக்கு அவங்களோட நேமில் சேல் டீடும் அவங்களோட நேமில் பட்டாவும் இருக்குதான்றதை செக் பண்ணிக்கோங்க. தென் நீங்கள் லீகல் செக் பண்ணணும். லீகல்னால் என்னென்னா வில்லங்கம் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. லேண்டோட வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறது. அது வந்து பார்த்திங்கன்னா 1980ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 45 இயர்ஸ்க்கு மினிமம் 45 இயர்ஸ் நீங்கள் செக் பண்ணுங்கள். அதுக்கு பிஃபோர் கூட நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் மினிமம் 45 இயர்ஸ் செக் பண்ணுங்கள். பேங்க் லோனில் வந்து பார்த்திங்கன்னா லீகல் செக் பண்ணுவாங்க. பட் வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸ், லாஸ்ட்டு 10 இயர்ஸ் ஒரு சில பேங்க்கில் செக் பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில பேங்க்கில் லாஸ்ட்டு 5 இயர்ஸ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் 45 இயர்ஸ் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. நீங்கள் தனியாக ஒரு லாயர் வச்சு லீகல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோடய நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் வேணுன்னா லாயர் வேணுன்னா எனக்கு கால் பண்ணலாம். ஸோ என்னோடய லாயர் கூட நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன். சென்னை ஃபுல்லாக வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல்.